அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஐயப்பனுக்கு மாலை அணியக்கூடிய பக்தர்கள் யாரோட கையினால மாலை அணியலாம் அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா குருசாமியோட கையினால தான் மாலை அணியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சில பெரியவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாலை அணியும் பொழுது தன்னுடைய அம்மா கையினாலேயோ அல்லது குருசாமி கையினாலேயோ மாலை அணியலாம் அப்படின்னு சொல்றாங்க. அம்மாவிற்கு மிகவும் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. ஒருவேளை தனக்கு தாயார் இல்லாதவங்க வேணா குருசாமி கையினால மாலை அணிந்து கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. சபரிமலை யாத்திரையில குருசாமி மிகவும் முக்கியமானவர். அவர் இல்லாம நம்ம எந்த பயணத்தையும் தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குருசாமி என்ன சொல்றாரோ அவருடைய வாக்கின்படி தான் நம்ம நடக்கணும். அதுதான் சபரிமலை யாத்திரைக்கு அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலை அணியும் பொழுது அம்மாவின் கையால மாலை அணிவது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க அதையும் பயன்படுத்திக்கலாம். அம்மா இல்லாதவங்க குருசாமி கையால அணிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கும் நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டுவதைப் போல அம்மா கையினால மாலை அணியிறது மிக மிக சிறப்பு. ஐயப்பனுக்கு மாலை போட்டதுக்கு அப்புறமா சிரார்த்தம் மற்றும் தர்ப்பண காரியங்களை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற பதிவு நம்ம சேனல்ல பதிவிடப்பட்டிருக்கு. கார்த்திகை மாதத்துல ஏன் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணியறாங்க அப்படிங்கிற பதிவும் நம்ம சேனல்ல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதற்குண்டான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.